கோரிக்கை நிறைவேற்றல. இப்போ நான் சொன்ன மின்சார அளவீடு உங்கள் வீட்லையெல்லாம் மாதம் தான் எடுக்கிறாங்களா? இல்லை சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. இதை மாதம் மின் அளவீடு என்பது உங்கள் வீட்டில் எடுக்கப்படுதா? அப்போனா அந்த கோரிக்கை நிறைவேற்றலன்னு தான் அர்த்தம். குடிமனை மக்களுக்கு இப்போல்லாம் குடிமனை பட்டா வழங்குவோன்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அனகாபுத்தூரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரில. 99% நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது. இல்லை, நாங்கள் போட்டியிட்ட இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்கு சதவீதம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டி இல்லை. எங்களுடைய கட்சி வலுவாகவும் நிறைய தொழிலாளி வர்க்கம் நிறைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு கட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டி இல்லை. அதனால் இந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்கள் தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள். பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது.